25 வயசுல இருக்கு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு? சும்மா இருக்கிறதுக்கு 25 வயசுல ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்க ரெடியா? MBBS படிச்சதுக்கு அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கலையா? BHMS சர்டிபிகேட் போங்கயா. 75 வயசுல ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா? MBBS படிக்காமல் 40 வருடமாக கிளினிக்கை வைத்து ஊரையே ஏமாற்றி வந்த முதியவர். என்ன படிச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? அதுக்கு முன்னாடி 10ஆவதா 8ஆவதா 7ஆவதா? 10ஆவது சர்டிபிகேட் இருக்கா? எல்லாமே ஊர்ல எங்க? நானும் ஒரு டாக்டர் தான் என்று மக்களை ஏமாற்றிய கிளினிக்கில் நுழைந்து வருத்தெடுத்த பெண் மருத்துவர். ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாரா? கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இதுக்கு டேப்லெட் வந்து அதிகம் வேண்டாங்க. டாக்டர் சாப்பிட்டுட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி தெரியும்? படிக்க தெரியுமா? அதெல்லாம் பேர்லாம் வேண்டாம். நான் என்ன பண்ணுவேன்? கம்ப்ளைண்ட் வந்துருக்குது இப்போ. இன்ஜெக்ஷன் லோட் பண்ணி BHMS சர்டிபிகேட் கொடுங்கய்யா. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் அருகே மருத்துவம் படிக்காம ஒருத்தர் கிளினிக் நடத்தி அலோபதி மருத்துவ சிகிச்சை அளித்துட்டு வந்ததா புகார் வந்துச்சு. இதையடுத்து மருத்துவ பணிகள் இணை இயக்குநரான டாக்டர் S. மீரா தலைமையில காங்கேயம் அரசு தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் சந்திரசேகர், வெள்ளக்கோவில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் T. ராஜலட்சுமி மற்றும் சில அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் அந்த கிளினிக்ல போய் ஆய்வு நடத்திருக்காங்க. அப்பதான் 75 வயதாகக்கூடிய செல்லமுத்து அப்படின்ற ஒரு முதியவர் வெறும் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சுக்கிட்டு நானும் ஒரு டாக்டர் அப்படின்னு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலா கிளினிக்க வச்சு ஊர் மக்களை ஏமாத்திட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. இதையடுத்து அந்த பெண் மருத்துவர் அதிரடியா உள்ள புகுந்து 75 வயசுல ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரியா அந்த முதியவரை மடக்கி பிடிச்சு அவரை அதிரடியா கைதும் செஞ்சிருக்காங்க.